கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய அன்பை குறித்து இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். கொஞ்சம் நேரம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவர். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:14. கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்து கூடவே சேர்ந்து இந்த வசனங்களை வாசிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவர். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இங்க அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவின் அன்பை குறித்து இங்கே வெளிப்படுத்தி காண்பிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார்? டோட்டலாக ஒரு ரிசல்ட்டை கொண்டு வருகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்குள் இருக்க வேண்டிய இந்த குணாதிசயத்தை நாம் எப்படி மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே பேசுகிறார். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நல்லா கவனிங்க, ஏவுகிறது. என்ன கிறிஸ்துவின் அன்பு என்ன நெருக்கி ஏவுதுன்னு சொல்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏனென்றால் அதுக்கு ரீசன் சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு பொருள்களுமே இயங்குவதற்கு ஒரு வெப்பம் நமக்கு தேவை, ஒரு எரிபொருள் நமக்கு தேவை. இப்போ நம்முடைய பாடி இயங்குறதுக்கு கூட தேவையான எரிபொருள் தேவை. அதுதான் சாப்பாடு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணுன்னா, அது எரிபொருளாக நம்மளை ஊக்குவித்து நம்மை இயங்க வைக்கும், ஏவ வைக்கும். இப்போ பவுல் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பு அது எரிபொருள். என் ஜீவன் இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு, நான் ஜீவிப்பதற்கு, கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவதற்கு ஏவுகிற ஒரு எரிபொருள் எனக்குள் இருக்கிறதுன்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் ஏவுகிற ஏவுதளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அக்கினியை கக்கும், அப்படியே அது இயங்கும். ஆமாம், அப்படியே மேலே அடித்து இந்த புகையை கக்கின்னு அப்படியே சர்ன்னு போகும். இப்போ நம்ம பெட்ரோல் இருக்குது நம்ம பைக்கில், என்ன பண்ணுவோம்? பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அது என்ன பண்ணும்? நம்மளை ஏங்க ஆரம்பிக்குது இல்லையா? ஏவ ஆரம்பிக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நாம் ஏவப்பட வேண்டும். கிறிஸ்துவினுடைய அன்பு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நெருக்கி ஏவ வேண்டும். ஏனென்றால் மனிதன் ஒவ்வொரு பாரம்பரியத்தில், ஒவ்வொரு சமுதாயத்தில், ஒவ்வொரு தேசத்துக்கு தேசம் ஏதோ ஒரு சமுதாய கட்டுப்பாட்டில் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி தனக்காக வாழ்கிற ஒரு பயங்கரமான அந்தகார இருளுக்குள்ளே அவன் மாட்டிக்கொண்டான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்னை கிறிஸ்துவுக்காக ஓட வைக்கிறது. என்னை கிறிஸ்து இயேசுவை மகிமைப்பட வைக்கிறது. நான் இயங்குவது, நான் அசைவது, நான் இருப்பது, நான் ஜீவிப்பது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அவர் சொல்றார். அப்படி என்ன நெருக்கி ஏவுகிறது? அதுக்கு காரணம் சொல்றார். ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். எல்லாரும் செத்துட்டாங்க அவர் கூட. எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்கிறாரே, அதுதான் தேவனுடைய அன்பு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். ஆனால் மனுக்குலமோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டு தேவ அன்பை உணராமல் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் தேவனுக்கு சத்துருக்களாய் மாறிவிட்டோம். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்றால், தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் நமக்காக கிருபாதார பலியாக கொடுத்ததினாலே அன்பு என்பது உண்டாயிருக்கிறது. அன்பு என்றால் என்ன? அவர் நல்லவர். நம்மை உண்டாக்கினவரே நமக்காக மரித்தாரே, நம்மை சிருஷ்டித்தவரே நமக்காக மரித்தாரே. இதுதான் அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்மை நெருக்கி ஏவும். என்ன நெருக்கி ஏவுகிறது? நமக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது இல்லையா? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை,
நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம், நம்மை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு முன்பதாக நம்மை மகிமைப்படுத்தி நம்ம பெருமையாக வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பான். ஆனால் இந்த இடத்துல அதையெல்லாம் தாண்டி அதை ஓவர் கம் பண்ணி, எல்லாம் புரிஞ்சுக்கணும், நல்லா அதை ஓவர் கம் பண்ணி என் கிறிஸ்துவின் அன்பினாலே என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க ஒருவர், அவர் நித்தியர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், தேவ சமூகத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிற மகிமையின் கர்த்தர் அவர். எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். ஆமேனா? அப்போ யாரால மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்காக இயங்க முடியும்? எல்லா சூழ்நிலையும் உடைச்சி, நல்லா கவனிங்க, எல்லா சூழ்நிலையும் உடைச்சி எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு என் தேவன் மாத்திரமே போதும் அப்படின்னு சொல்லி தேவன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு மாபெரும் கிருபையை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு போதிக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இந்த கிறிஸ்துவின் அன்பு உள்ள இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவுக்காக இயங்க முடியும். சொல்ல போனால் அன்புள்ளவர்களாக இருக்க முடியும். மனிதன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அன்னைக்கே மனிதனுக்குள்ள அன்பு போய்விட்டது. அப்போ என்ன நடக்குது? எடுத்து வாசிங்க. அன்புனா என்ன? 1 யோவான் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி எழுதுகிறார் பாருங்க. 8 தொடர்ந்து வாசிக்கும் போது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்புனா என்ன? அன்புனா என்ன? மற்றவர்களுக்கு கொடுப்பது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றவர்களுக்காக கொடுப்பது, மற்றவர்களுக்காக வாழ்வது, அதுதான் அன்பு. ஏன்னா மனிதனுக்குள்ள பாவம் வந்தனால தான் சுயம் உள்ள வந்துருச்சு, அவனுக்குள்ள அன்பு இல்லை. அன்புனா என்ன? மற்றவர்களுக்காக வாழ்வது, மற்றவர்களுக்காக கொடுப்பது, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆமேனா? தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக தம் ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தில் வாசிங்க. 4:9 1 யோவான் 4:9 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எல்லாம் கரண்ட் ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டதினாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டுச்சு. தேவன் சர்வ சிருஷ்டிகர், அவர் நித்தியமானவர், சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஆனால் நாமோ அழிந்து விடக்கூடியவர்கள். ஆனால் நாம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து நம்மளை தேற்றி அவர் அன்பில் நம்மளை பூர்ணமடைய வைத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு போவதற்காக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறமா இது தேவனுடைய அன்பு. குமாரனின் அன்பு எப்படிப்பட்டது? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன பலி? கிருபாதார பலி. அது என்ன கிருபாதார பலி? அவர் பாவம் செய்யவில்லை, என் பாவத்திற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே, அதுவே கிருபாதார பலி. அவரிடத்தில் பாவம் இல்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆக அன்பு எப்படி உண்டாயிருக்கிறது என்றால், தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினதில் அன்பு வெளிப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே இந்த அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு இருக்கிறது. அன்புனா என்ன? உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றார். எப்படி? கிருபாதார பலியாக. என்கிட்ட ஒரு நீதி இல்லை, ஆனால் எனக்காக அவர் பலியானார். அதுதான் கிருபாதார பலி. அதுதான் உண்டாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் ஒரு நன்மையும் இருக்காது, அவங்ககிட்ட ஒரு நன்மையும் இருக்காது. ஆனால் அன்பு உண்டாயிருக்கிறது. எப்படி? கிறிஸ்து எனக்காக கிருபாதார பலியானாரே, அப்படி போல என் சகோதரர்களுக்காக நான் பலியாகிறேன். என் சகோதரர்களுடைய நன்மையை நான் யோசிக்கிறேன். அதுதான் அன்பு. என் சகோதரர்களுடைய நன்மையை செய்கிறேன். அன்பு உண்டாயிருக்கிறது.
ஆக இப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்கிறார், எல்லாரும் மரித்தார்கள். இந்த மரணம், கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு மனுஷனுக்குள்ள நிகழும் பாருங்க, அப்பதான் அவனுக்குள்ள அன்பு பிறக்கிறது. இதை நான் பல முறை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். எல்லாருக்காகவும் அன்புனா என்ன? ஒரு மனிதனுக்குள்ள எப்பொழுது அன்பு வருகிறது? நான் மறுபடியும் சொல்றேன், மனுஷன் பாவம் செஞ்சதுமே அவன் மிருகத்தை போல தான் வயிற்றை நிரப்புறான், தான் இனத்தை பெருக்கிறான், அவனுக்குள்ள அன்பு கிடையாது. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இருக்கிறது என்றால், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, அந்த மரணம் ஒரு மனிதனுக்குள்ள நிகழும்போது, கிறிஸ்துவின் மரணம் ஒரு மனிதனுக்குள்ள நிகழும்போது எல்லா நெருக்கத்தையும், நல்லா கவனிங்க, எல்லா ஒரு பயங்கரமான சோதனைகளையும் ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளையும் எல்லாம் தகர்த்தெறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மாபெரும் நெருக்குதல், ஒரு ஏவுதல் நமக்குள்ளே செயல்படுவதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்கப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படியாகிலும் கிறிஸ்துவின் அன்பு என்னிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, இதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:5 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:5 ஒரு மனிதனுக்குள்ள எப்பொழுது அன்பு பிறக்கிறது? கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் என்ன மனசாட்சி? நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிளினுடைய நோக்கம் என்ன? கற்பனையின் பொருள் என்ன? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்றால், உனக்கு சுத்த இருதயம் வரணும், உன் மனசாட்சி நல் மனசாட்சியாக மாறணும், அதில் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு, அந்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், ஆமென் சொல்லாமா? என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனுடைய பிள்ளை, மகிமை என்றென்றைக்கும் தேவனுக்கே உரியது. ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பு தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இந்த அன்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் மரணம் எனக்குள்ளே நடந்திருக்கிறது, இந்த மாம்சத்துக்கு நான் செத்திருக்கிறேன், என் தேவன் என்னை தேடி வந்தார், கிறிஸ்து என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆக இந்த பரிசுத்த வேதத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த முழு வேதம் நமக்கு இதை கற்பிக்கிறது என்றால் அன்பை கற்பிக்கிறது. இந்த அன்பு எங்கே உண்டாகிறது என்றால், ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவோடு கூட, நம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அப்படியானால் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இருக்கிறது, எப்பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிறான் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மரணத்தை விசுவாசிக்கும் போது. ஆமெனா? கிறிஸ்துடைய மரணத்தை ஏன் விசுவாசிக்கணும்? தேவனே சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவரே. நான் ஒரு பாவியான மனுஷனாக இருக்கிறேன் என்கின்ற அந்த மகிமைக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்கு புரியும். இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. ஆனால் இந்த அறிவுக்கு எட்டாத இந்த அன்பு நமக்குள்ளே வரும்போது மட்டும்தான் நம் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியும். எபேசியர் நிருபத்தில் இந்த பூரண அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து சொல்லுகிறார். 3வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம் 18 வாசிக்கலாம். 18-19 தொடர்ந்து வாசிக்கும் போது, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, நல்லா கவனிங்க, உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை. இந்த அன்பு எப்படிப்பட்டதுங்க? இந்த அன்பு எப்படிப்பட்டதுங்க? அறிவுக்கு எட்டாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த அறிவு, புத்தி, ஞானம், எத்தனை ஞாபகம் இருக்கு? ஞானம், அறிவு, புத்தி. இந்த அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டுமா? இந்த கிறிஸ்துவின் அன்பை உலகத்துக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய இந்த மரணம் நம்ம எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க, அந்த நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த அன்பு பூரணப்பட வேண்டும், சகல பரிசுத்தவான்களோடும் கூட. ஆமென். பரிசுத்தவான் அப்படின்னா யார் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவன். கிறிஸ்துவின் அன்பு எங்க இருக்கிறது? சிலுவையில் எனக்காக மரித்தார். ஆமென். புரிஞ்சு போச்சா? சகல பரிசுத்தவான்களுடைய அன்பு. ஆமெனா? ஆமெனா? கிறிஸ்துவனுடைய அன்பு என்று சொல்லுவது அவருடைய மரணம்.
அறிவு கெட்டாத இந்த அன்பு என்பது அவரோடு கூட சிலுவையில் மரித்த அனுபவம். அதுதான் முக்கியம். அவரோடு கூட சிலுவையில் மரித்த அனுபவம். இந்த அன்பை தான் தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்குமே ஆனால் அவருடைய அன்பு நெருக்கி ஏவும், என்னை நெருக்கி ஏவுகிறது, கிறிஸ்துவுக்காக ஓட வைக்கிறது. ஆக பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பில் அவரோடு கூட சிலுவையில் மரித்த அந்த அனுபவத்தில் பூர்ணப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள். என்ன வாசிங்க, 31ஆம் சங்கீதம் 23வது வசனம். 31ஆம் சங்கீதம் 23வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அவரில் ஆக பரிசுத்தவான் என்றால் கிறிஸ்துவில் அன்பு கூறுவது. எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான் யாருங்க? கிறிஸ்துவில் அன்பு கூறுவது. சரி, கிறிஸ்துவில் அன்பு கூறுவதுன்னா என்ன? அவரோடு கூட சிலுவையில் மரிப்பது. கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லுவது எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் அவரோடைய மரித்தார்கள். ஆமேனா? மகிமை எல்லாம் யாருக்கு மட்டும்தான்? தேவனுக்கே உரியது மகிமை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அன்பில் பூர்ணப்படுறதுக்கு தான் நமக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தனியாக விடப்பட்ட நேரத்தில், நம்ம சோர்ந்து போன நேரத்தில், உலகமே நமக்கு எதிர்த்து நின்ற வேளையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்தில் அவருடைய கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கிறது. 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனமா வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் என்றால் அந்த அன்பில் பூர்ணப்பட்டவர்கள். அவருடைய மரணத்தினாலே நாம் ஜெயம் கொண்டிருக்கிறோம். வாசிங்க. அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பரிசுத்தவான்கள் அப்படின்னாவே யாருன்னா கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் யார் என்றால் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மரித்தவர்கள். இயேசுவின் மரணம் எனக்கானது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவங்க தான் பரிசுத்தவான்கள். அந்த அன்புல, அறிவு கெட்டாத அந்த அன்புல பூர்ணப்பட்டவர்கள். இந்த அன்பு எனக்குள் இருக்குமே ஆனால் கிறிஸ்துவுக்காக என்னை ஓட வைக்கும், கிறிஸ்துவுக்காக என்னை ஏங்க வைக்கும். ஏனென்றால் இந்த கிறிஸ்துவின் அன்பு அது மரணத்தை விட வலிது. கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதுங்க? வாசிக்க பார்க்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம், உன்னத பாட்டின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 8:6. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உம்முடைய புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல், நேசம் மரணத்தை போல் வலிது. எல்லாரும் சொல்லுங்க. நேசம் எப்படிப்பட்டதுங்க? மரணத்தை போல வலிது. கிறிஸ்துவின் அன்பு மரணத்தை போல வலிமை உள்ளது. அது என்னை நெருக்குகிறது. நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், நான் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். அவர் மகிமையின் ராஜா. நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதான் இருக்கிறது. அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த அன்பு நம்முடைய இருதயத்துக்குள் இருக்குமே ஆனால் அது அக்கினி. நான் சொல்லிட்டேன் இல்லையா? நம்ம ஏங்கணும்னா, நம்ம கிறிஸ்துவுக்காக ஓடணும்னா, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை முதன்மையாக வைத்து தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய உயர்ந்த நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டுமே ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே பூர்ணப்பட்டிருக்க வேண்டும். அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும். அது மரணத்தை போல வலிது, அது பாதாளத்தை போல கொடிது. அதன் தழல் அக்கினி. அந்த எரிபொருள், நமக்குள் இருக்கிற அந்த எரிபொருள், நம்முடைய ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள், அது கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு நம்முடைய இருதயத்துக்குள் இருக்குமே ஆனால் நம்மை வெறுமையாக்கி அவரை உயர்த்துவோம். நான் சிறுகவும் அவர் பெருகவும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு யாருடையது? தேவனுடையது. நமக்குள் இருக்கிற அந்த வாஞ்சை, ஆசை, ஒரே ஒரு ஆசை என்ன? எப்படியாக இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். ஆமேனா? என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். நான் அவரோடு செத்திருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவரோடு செத்தேன்.
நான் அவரை போல நான் அன்பிலே வாழ்வேன். இவள் தான் முடிஞ்சு போச்சு. நான் அவரை போல அன்பிலே வாழ்வேன். அவர் எனக்காக அன்பை கொடுத்தார், நானும் அவர் நாமத்தில் என் சகோதரர்களுக்கு அன்பை கொடுப்பேன். கற்பனையின் பொருளே சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு. என்ன விசுவாசம்? தேவனே சர்வ வல்லவர், தேவன் ஆவியா இருக்கிறார், ஆனால் நானும் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தேவனுக்கு சத்துருவா இருக்கிறேன். ஆனால் என் கர்த்தர் எனக்காக சிலுவையிலே மரித்தார். ஆமென். எனக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிர் தெழுந்தார். இந்த அக்கினி ஜுவாலை என் இருதயத்துக்குள் இருக்குமே, ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையை உடைத்தெறிந்து அவரை மகிமைப்படுத்துவேன். என் இயேசுராஜாவை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த அக்கினி தழல், இந்த அக்கினி ஜுவாலை நமக்கு உள்ளே, இந்த அன்பின் அக்கினி, இந்த அன்பின் தழல் நமக்குள் இருக்குமே, ஆனால் கிறிஸ்துவுக்காக நம்மை நெருக்கி ஏவும் அவருக்காக பிரகாசிப்போம், அவருக்காக நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எந்த சூழ்நிலையும் அவரே மகிமைப்படுத்துவோம், நம்மை தாழ்த்துவோம். ஏதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த வாஞ்சை எனக்குள் இருக்குது. நான் உயிரோடு இருந்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, என் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், என் தேவனை மகிமைப்படுத்தணும். பிலிப்பியர் 1:20 எடுத்து வாசிக்கும் போது, பிலிப்பியர் 1:20 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவினுக்கு ஆதாயம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? என்ன சொல்றாரு? நான் வாழ்ந்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, என் சரீரத்தில் என் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எனக்காக அவர் மரித்து என்னை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த மாம்சத்துக்கு நான் மரித்து விட்டேன். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு பெரியது. ஆக தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்கள் என்னில் அன்பு கூறுகிறீர்களா? உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேனே. எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவோடு கூட அன்பு கூறுகிற ஒரு நெருக்கம் இருக்குது, ஒரு உறவு இருக்கிறது. உறவில் தான் அன்பு இருக்கும். ஆக கிறிஸ்து எல்லாருக்காகவும் எனக்காக மரித்திருக்க, நான் உமக்காக நான் வாழ்வேன். என்னுடைய ஜீவனால் ஆகிலும் என்னுடைய சரீரத்தினால் ஆகிலும் கிறிஸ்து மகிமைப்படுவார் என்கின்ற வாஞ்சை எனக்குள்ளே உண்டாயிருக்கிறது. ஆக தேவன் இந்த நேரத்தில் நம் எல்லாரிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நீ எனக்காக என்னில் நீ அன்பு கூறுகிறாயா? என்னில் நீ அன்பு கூறுகிறாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், உனக்காக நான் மரித்தேன், நீ என்னோடு மரித்தாய். இந்த மாம்சத்துக்கு என்னோடு நீ மரித்தால் தான் அன்பு உனக்குள்ள பிறக்கும். அந்த சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற அந்த ஒரு வாழ்க்கை, மாயமற்ற அந்த விசுவாசம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? தேவனுக்கே மகிமைமா, உனக்கு மகிமை அல்ல. ஆனால் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் உன்னை மகிமைப்படுத்தி வாழ்ந்த அந்த நாட்களுக்காக நான் சிலுவையிலே உனக்காக மரித்தேன். நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னில் அன்பா இருந்தால் இந்த மாம்சத்துக்கு என்னோடு கூட சிலுவையில் நீ செத்து விடுவாய், மரித்து விடுவாய். உன் சகோதரர்களுக்காக நீ அன்பா இருப்பாய். ஆக தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ என்னோடு அன்பா இருக்கிறாயா? நீ அவரோடு அன்பா இருக்கிறது உண்மைனா காலையில் எழுந்து அவரோடு பேசிக்கினே இருப்ப. இது உறவு. அன்பு என்பது உறவில் இருப்பது. உனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல அன்பு இருக்கும். அவரோடு பேசிக்கினே இருப்ப. அதுக்கும் மாம்சத்துக்கு நீ மரித்திருக்கணும். ஏன்னா மாம்சத்துக்கு மரிக்கணும்? தேவன் ஆவியா இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலமா என்னை அவர் மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு சபையில் சொல்றதோட பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2 கூட்டத்தார் உண்டு. ஒன்று, இயேசுக்கிட்ட போனால் என் தேவைகள்லாம் நிறைவேறுமா? ஏன் என் தேவை நிறைவேறணும்? அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும், 4 பேருக்கு மத்தியில் நான் நல்லா பெரிய சந்தோஷமாக பெரிய பெருமைக்காரனாக நான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என் தேவையெல்லாம் எனக்கு இயேசுவே, இயேசுக்கிட்ட ஏதோ ஒரு தேவை என் தேவைக்காக போகிறது ஒரு கூட்டம். அவங்க வருவாங்க, அவங்க அன்பு கூறலாம் தெரியாது, அவங்க இன்னும் எதனா ஒன்று கொடுங்கன்னு கேட்டுனே இருப்பாங்க. நல்லா கவனிங்க. சன்மார்க்கன், துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கன் சன்மார்க்கனை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா?
அவங்க என்ன செய்வாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட போனோம்னா எனக்கு எதுனா கிடைக்குமா அப்படிதான் இருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, வெளி தோற்றத்தில் ரொம்ப நீதிமான்கள் மாதிரி ரொம்ப நடிப்பாங்க. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையத்திலே போனோம் என்று வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு சில பேர் மாத்திரமே கிறிஸ்துவினுடைய அன்பிலே பூரணப்பட்டு, கிறிஸ்து தேவகுமாரன், கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவன் ஆவியா இருக்கிறார், இந்த புண்ணியத்திற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனால் நானும் பெருமையிலே வாழ்ந்தேன். அப்போ எனக்காக ஒருவர் மரிக்க வேண்டும். என் தேவையே இயேசு கிறிஸ்து தான். ஆமேனா? என் தேவை இயேசு கிறிஸ்துவ கிட்ட ஏதோ ஒரு தேவையோடு நம்ம ஆரம்பத்தில் வந்திருப்போம். அது முழுக்க முழுக்க நம்முடைய பெருமைக்காக. ஆனால் உள்ளே கிறிஸ்துவின் அன்பிலே பூரணப்பட்டு என் தேவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை என்கின்ற அந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்தால் தான் இந்த அன்பு வாஞ்சை நெருக்கி ஏவும் நம்மை. கிறிஸ்துவின் அன்பு அது சிலுவையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் தான் அவருடைய அன்பு இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு சம்பவத்தில் ஆண்டவர் அவருடைய கிறிஸ்து இயேசுவினுடைய முழு எதிர்பார்ப்பும் என்ன என்பதை குறித்து ஒரு ஆய்வு நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு. கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் நடமாடின அந்த நாட்களில், அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்த்தார்? இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீ என் மேல் அன்பா இருக்கிறியா? ஒரே ஒரு கேள்வி, என் மேல் அன்பா இருக்கிறியா? என்ன நீ நேசிக்கிறியாமா? என்ன நீ நேசிக்கிறியா? ஏனென்றால் இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். உன்னுடைய பாவங்களை பார்த்துச்சுன்னா தள்ளி விட்டுரும். நீ குறைஞ்சி போயிட்டுனாக்கா உங்ககிட்டயே யாரும் வரமாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நீ குறைவுபட்டுனா. ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை தேடி உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை அணைத்து உனக்கு தம்மை வெளிப்படுத்தின அன்பு என்றென்றைக்கும் மாறாதது. ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்து இயேசு பூமியில் வாழ்ந்தபோது பரிசேயன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்தான். நல்லா கவனிங்களேன். அவர் இந்த பூமியில் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள அன்பை தூண்டுவதற்காகத்தான் வந்தார். அன்பு எப்போ தூண்டப்படும்னா, தேவகுமாரன் உனக்காக நான் மரிக்கிறேன் பாருமா, என் அன்பை பார்த்துக்க, என் அன்பில் நீ பூர்ணப்படு என்பதற்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அன்பை மட்டுமே எதிர்பார்த்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரிசேயன் எப்படிப்பட்டவங்கனாக்கா பயங்கரமான சுயநீதிக்காரர்கள். தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எந்த ஒரு மனிதனாலும் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி வாழ முடியாது. இவன் நியாயப்பிரமாண சுயக்கிரியைக்காரனாக, நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படியே அவன் எப்படிப்பட்டனா சன்மார்க்க, வெளியில ஜனங்களுடைய பெருமைக்காக இந்த பரிசேயர்கள் நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு காப்பு நாடாக்களை உண்டாக்கி கொண்டு நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கெல்லாம் போதிச்சு, நாங்களாம் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழறோம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ தேவகுமாரனால மட்டுமே கூடும். ஆமென் சொல்லுவோமா? இவர்கள் ஜனங்களை சமுதாயத்தில் தங்கள் ஒரு பெரிய பெருமைக்காரர்களாக, நாங்களாம் பெரிய நீதிமான்கள் என்பதை காண்பிக்கிறதுக்காக வாழ்ந்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இவங்க எப்படிப்பட்டவனா சன்மார்க்க ஜீவியம்னா அந்தரங்கத்தில் எல்லா பாவத்தையும் செய்வான். ஆனால் வெளியில் பார்த்தோன்னா நீதிமான்களை போல தங்களை காட்டிக்கொள்வாங்க. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையான போதகராக, தீர்க்கதரிசியாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக தம்மிடத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்து, மரித்தோரை உயிரோடு எழுப்பி, வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்தி, ஜனங்களை எல்லாம் தம் பக்கம் நல்ல அன்பினாலே கவர்ந்து கொண்டவராக அவர் சமுதாயத்தில் மகிமையாய் கூட அவர் செயல்பட்டிருந்தார். அப்போ அவர் சென்ற இடமெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னே சென்றது. இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, சமுதாயத்தில் ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது ஏறக்குறைய 12 விதமான கூட்டத்தார் அங்கே இருந்தார்கள். யார் யார்? ஆசாரியர்கள், இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், செலோத்தியர்கள், ஈசானியர்கள், ஏரோதியர்கள். எத்தனை ஞாபகம் இருக்கு? 12 விதமான கூட்டத்தார் இருந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர் த டாப் மோஸ்ட். அவங்க தான் ஜனங்களை எல்லாரும் ஸ்பிரிச்சுவலி ஆண்டுகிட்ட நடத்துறது தான். என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக ஒரு இன்னைக்கு பாஸ்டருங்க மாதிரி செயல்பட்டாங்க. அவங்க என்ன எப்படிப்பட்டவங்கன்னா, சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கணும் அவங்களுக்கு, இல்லையா? அவங்களுக்குள்ள அந்தஸ்து இருக்கணும். அப்போ இவங்கன்னா ஒரு பரிசேயன், அவன் சீமோன் என்று அவனுக்கு பேர். அவன் என்ன பண்ணான்னா, ஜனங்க கிட்ட நல்ல ஒரு பெருமை நமக்கு வேணும். ஏன்னா ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்றும் போதகர் என்று நம்புறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணான்னா, இயேசு கிறிஸ்துவக்கிட்ட இவன் என்ன பண்ணான்னா, இவன் தேடி போயிட்டு விருந்துக்கு அழைக்கிறான். ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. பக்கா நடிப்பு. அவன் கொஞ்சம் கூட இயேசு கிறிஸ்துவை விருந்துக்காக அவன் அழைக்கவே இல்லை. மாறாக, நான் இயேசுவை அழைச்சிட்டேன்னா ஜனங்கள்லாம் என்ன பெருசாக பெரிய ஆளாக மதிப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயினுக்குது. ஆமேனா? இந்த சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி
ஒரு பெரிய கூட்டம் அலைஞ்சு தெரியுது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஒரே நோக்கம் என்ன நோக்கம்னா, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும், சுத்த இருதயத்திலும், நல் மனசாட்சியிலும், மாயமற்ற விசுவாசத்திலும் இந்த அன்பு பிறக்க வேண்டும். என் மேல் அன்பு கூர்ந்தால் மட்டுமே நீ அன்புள்ளவனாக இருக்க முடியும். நான் சிலுவையில் உனக்காக மரிக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை நீ பூரணமாக அறிந்திருக்க வேண்டும். இந்த அன்புக்காகத்தான் அவர் என்ன செய்தார் என்றால், இந்த பூமியில் நடமாடினார். அநேக ஜனங்கள் அவரிடத்தில் நன்மை பெற்றவர்களாக அவரை சூழ்ந்திருந்தார்கள். இந்த பரிசேயனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. ஆஹா, எல்லாரும் இயேசுக்கிட்ட போகிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் இயேசுக்கிட்ட போகுது, அவரை கூட்டு நமக்கு ஒரு விருந்து வச்சுட்டோம்னா ஜனங்களாம் நம்மளை இன்னும் நல்லா பெரிய நீதிமான்களாக, ஏன்னா அவர் பெரிய நீதிமான் பரிசுத்தவான் எல்லாம் ஜனங்க அப்படி தான் நம்பி போயிருக்கிறாங்க. இப்போ அவர் இந்த நம்ம ஆட்களில் ஒரு பழக்கம் உண்டு இல்லையா, என்னது, இந்த பூவோடு சேர்ந்த நாரம் மணக்கன்ற மாதிரி அந்த பூ கூட நம்மளாம் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் என்ன பண்ணுறான், இயேசு ராஜாவை என்ன பண்ணுறான், சாப்பாட்டுக்கு விருந்துக்கு வருந்தி கூப்பிட்றான். நல்லா கவனிங்க, வருந்தி கூப்பிட்றான். அந்த நாட்களில் யாராவது விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா, பொதுவாகவே யார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்களோ, விருந்தாளிங்க வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நேராக போயிட்டு முதல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பார்கள். பாதரட்சி இருக்கு இல்லையா, இந்த பாதரட்சி வாரை அவிழ்த்து அவங்களுக்கு வாசப்படியிலே நிற்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றி காலை கழுவி அவங்க என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக விருந்து கூப்பிட்றவங்கள நல்லா கால்களை கழுவி அங்கே வாசல்லையே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் எதிரையும் என்ன செய்யணும், முத்தம் செய்வாங்க. எல்லாரையும் முத்தம் செஞ்சு அவங்க உள்ள பந்தியில் கூப்பிட்டு உட்கார வச்சு. ஏன்னா யூதர்கள் கலாச்சாரத்தில் விருந்து சாப்பிடுவது என்பது தான் ஒரு நல்ல ஒரு சமாதானம். எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது என்பதை எப்படி அவங்க மெய்ப்பிப்பார்கள் என்றால், இந்த விருந்தில் தான் அவங்க காண்பிப்பாங்க எல்லாத்தையும். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, பாதரட்சியின் வாரை அவிழ்த்து அவங்க காலை கழுவி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் எதிரே வெளியே வாசப்படிக்கு முன்பதாகவே முத்தம் செய்வாங்க. அவங்க எல்லாருக்குமே கன்னத்தில் மேக்சிமம் ஆண்களோட கன்னத்தில் முத்தம் செய்து உள்ளே அழைத்து கொண்டு போயிட்டு அவங்க பந்தி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, எண்ணெயை, இந்த ஒலிவ எண்ணெய் இருக்கு இல்லையா, ஒலிவ எண்ணெயை தலைமையில் அப்படியே ஊற்றுவாங்க. இந்த தலைமையில் ஊற்றி அது நல்லா வாசனை திரவியங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்க உடம்புலலாம் நல்லா பூசி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த விருந்து சாப்பிடும்போதே இந்த காரியத்தை செய்வாங்க. அது எல்லாருக்கும் மத்தியில் அந்த விருந்தாளிக்கு ஒரு பெரிய மகிமையை கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள், நல்ல அந்தஸ்து உடையவர்களை என்ன செய்யணும், அடிமைகளை வச்சுருப்பாங்க. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும். இந்த வேதம் வாசிக்கும் போது நமக்கு பேக்ரவுண்டு நமக்கு நல்லா தெரியணும். அந்த அன்றைக்கி இருந்த கல்ச்சர் நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான் வேதத்தினுடைய ஆழங்கள் நமக்கு நல்லா புரியும். அன்றைக்கி இருந்த நாட்களில் நல்ல பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அல்லது பெரிய நல்ல கணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு அடிமையை வச்சுருப்பாங்க. யாரை வச்சுருப்பாங்க? அடிமை. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த அடிமைகளை எப்பவுமே கூட வச்சுருப்பாங்க. இந்த அடிமை கண்டிப்பாக ஒரு இஸ்ரவேலனாக இருக்கக்கூடாது. வெளியில் இருக்கிற புறஜாதியானவன் அடிமையாக அவன் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், அவனை அடிமையை வச்சுக்கலாம். ஆனால் ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தர் அடிமையாக இருந்தான்னா அவன் உனக்கு தங்க வந்தவனை போலவும் உன்னுடைய சகோதரனை போல நீ எண்ணி பாவித்து நீ அவனை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய பிரமாணம் சொல்கிறதுனால இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்சிமம் புறஜாதியிலிருந்தே அதிகமாக அடிமைகளை கொண்டிருப்பாங்க. இந்த அடிமைகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த அடிமைகளை இந்த பெரிய கணத்துக்குரிய பாத்திரவான் இருக்கார் இல்லையா, ஐஸ்வர்யவான், அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடத்துல அவர் போய் நிற்கும் போது என்ன பண்ணுவார்னா, இந்த அடிமை என்ன செய்வான்னா, அப்படியே கீழே குனிஞ்சு எல்லாருக்கும் மத்தியில் பார்க்குற மாதிரி கீழே குனிஞ்சு அந்த பாதரட்சியின் வார், அந்த செருப்பு இருக்குல்ல, அந்த செருப்புடைய வாரெல்லாம் அழுப்பார். அது அப்படியே பெரிய கனமாக இருக்கும். யூத கலாச்சாரம் 100% விழுந்து போன ஒரு கலாச்சாரம். விழுந்துட்டாங்க. தேவனுடைய பிரமாணம் விழவில்லை. தேவன் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தார், அவங்க சுயநீதியில் எடுத்துக்கின்னு விழுந்துட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தபோது இவர் தான் கர்த்தர்னே அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ என்ன செய்யணும்னாக்கா, இந்த 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 கணத்துக்குரிய இந்த கணவான், இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்வார்னா, சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கு பாருங்க, அந்த பெரிய அந்தஸ்து உடையவர்களையெல்லாம் வீட்டுக்கு அவங்க கூப்பிடும்போது அடிமைகளை விடுவாங்க. அடிமைகளை விட்டு போயிட்டு அவங்களுடைய பாதரட்சியை அவிழ்க்க சொல்லி, அல்லது ரொம்ப கனத்துக்குரியவங்களாக இருந்தாங்கன்னா இந்த கனவானி அந்த கனவானுடைய காலையெல்லாம் போய் கழுவார். இப்போது யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது, அவருடைய பாதரட்சியின் வாரை நான் குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் தகுதி அல்லன்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்குதா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அந்த குனிந்து, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுவார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம்.
ஏழாம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன். கவனிங்க, இந்த பாதரட்சியின் வாரை எப்படி எழுப்பாங்க? நல்லா கவனிங்க, கீழே குனிஞ்சிடணும், அப்படி குனிஞ்சு உக்காந்துடணும். அதுதான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு இந்த சமுதாயத்தில் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிற ஒரு கணம். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு பெரிய கணவான்கள், ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு சீஃப் கெஸ்ட், அவர் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸான ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ள விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த அடிமைகளை விட்டு அந்த அந்த பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பார்கள். அவிழ்த்து இவங்க என்ன செய்யணும், அவருடைய கால்களுக்கு தண்ணீர் வார்ப்பாங்க. ஏன் தண்ணீர் வார்ப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த கால்களுக்கு தண்ணீர் வார்த்தல் என்பதுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு நீதிமான், நீங்கள் ஒரு பரிசுத்தவான். அதாவது ஏசப்பா சொல்லுவார் பேதுருக்கிட்ட, தன் கால்களை முழுகினவன் தன் கால்களை மாத்திர கழுவினால் போதும். ஆமென் சொல்லாமா? இது எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே கூடாரத்தில் மத்தியான வேலையில் அவர் இருந்தபோது 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்கும்படி வந்தபோது ஆபிரகாம் ஓடி போய், நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களை கழுவி இங்கே இளைப்பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கால்களை கழுதல் என்பது நீதிமானுக்கு ஒரு அடையாளம். அது நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நீதிமான், அதனால் என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வருவதற்கு பாத்திரவான் என்பது தான் அந்த காலுக்கு தண்ணீர் வார்ப்பது. தண்ணீர் வார்த்து அந்த காலை கழுவது. அந்த வசனம் வாசிங்க, 18:4, ஆதியாகமம் 18:4. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டு உங்கள் கால்களை கழுவி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ள ஒருத்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு உண்மையானால் அவர்கள் ஒரு நீதிமான்கள் என்று சொல்லி அவருடைய கால்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். நல்லா கவனிக்கணும், இந்த சீமோன் முழுக்க முழுக்க நாடகம் நடிச்சான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆதாயத்தை தேடினான். அவருக்கு தண்ணீர், அவர் பாதரட்சியும் அழுக்கல, தண்ணீரும் கொடுக்கல, அவருக்கு முத்தம் செய்யவும் இல்லை, அவருடைய தலையில் எண்ணெய் பூசவும் இல்லை. நேராக பந்தி இருக்க வச்சுட்டா ஜனங்கள்லாம் ஜேன்னு கூட்டம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, 2 கூட்டத்தார் இன்றைக்கு உண்டு சபையில். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆதாயத்தை தேடி தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்கிற பரிசேய ஆவி. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயருடைய வீட்டுக்குள்ளே போய் பந்தி இருக்கும்படியாய் அவர் என்ன பண்ணுறாருன்னா உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ஊரில் பாவியான ஒரு ஸ்திரீ, நல்லா கவனிங்க, கண்டிப்பாக பாவி அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல நல்லா டீசெண்டாக போட்டுக்கிறார் அப்படின்னா அந்த அம்மா வந்து ஒரு விபச்சார தொழில் செய்திருக்கலாம். அதான் வந்து வேற என்ன பெருசாக பாவின்னு சொல்ல போகிறாங்க. பாவியான ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள், அவள் முதல்ல கேள்விப்படுறா, இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவகுமாரன். அவரிடத்துல யாரெல்லாம் போனாங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் குறைவுபட்டு, யாரெல்லாம் நொந்து, யாரெல்லாம் வேதனையோட என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கை மறுபடியும் இருக்குமா, நடக்குமா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் சமூகத்தில் போனவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். அவர் சமூகத்தில் போன சந்தோஷம், மனமகிழ்ச்சி எல்லாம் உண்டு. நல்லா கவனிக்கணும், அந்த ஊராருக்கே தெரியும் இவள் ஒரு பாவி என்று. பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிற அந்த பரிசேயனுடைய வீட்டிற்குள்ளே இவள் போனாள் என்றால் கண்டிப்பாக கல்லடிச்சு சாவடிச்சிருவாங்க. ஏன்னா விபச்சார ஸ்திரியை விபச்சாரம் செஞ்சா நீ கல்லடிச்சு சாகடிக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம். அது மாத்திரமல்ல, பரிசேயன் விருந்துக்கு அழைத்திருக்கிறான். அப்போ பரிசேயன் எதற்காக அழைத்தான் என்றால், அந்த பரிசேயனுடைய வட்டாரத்துக்குள்ளேயே நான் ஒரு பெரிய நீதிமான், என் வீட்டுக்குள்ளே இந்த ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் அழைச்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவை அவன் அழைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு கூட இவனால் அழைக்கப்பட்ட பரிசேயர்களும் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குது, அவங்களும் உள்ள வந்திருக்கிறாங்க. மேக்சிமம் இப்படிப்பட்ட அழைப்புக்கெல்லாம் யார் அதிகமாக போனால் ஆண்கள் மட்டுமே போவாங்க. மேக்சிமம் ஆண்கள் மட்டும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே பரிமாற சொன்னாலும், பந்தி பரிமாற சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அடிமைகள் பரிமாறுவாங்க. அப்படியே தேவைப்பட்ட அந்த வீட்டாரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
பரிமாறுவாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இதையெல்லாம் தாண்டி இவள் எப்படி உள்ளே நுழைந்தால்? ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்தருகே நின்று பேக்கில் பின்னாடி நின்று ஃபஸ்ட்டு அவள் அழுகிறாள். அந்த ஊருக்கே தெரியும் அவள் பச்சை விபச்சாரி. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அவள் ஒரு பயங்கரமான விபச்சாரி. எனக்கு பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்தது என்ன, இவளுக்குள்ள என்ன நெருக்கி ஏவினது. இவளுக்கு நல்லா தெரியும், நான் உள்ளே போனேன்னா இந்த பரிசேயர்கள் பயங்கர, இவங்க பயங்கர ஆச்சாரம். வெளியிலிருந்து வந்தாங்கன்னா இவங்க கால்களை கழுவி கைகளெல்லாம் கழுவி நல்லா சுத்தப்படுத்திக்கின்னு ஒரு நாளைக்கு சொம்பு எடுத்தாங்கன்னா 7 தடவை நல்லா கழுவின்னு தான் உள்ளே போவோம். இப்படி கழுவுறது கூட்டுறது பெருகிறதுலாம் பயங்கரமாக வச்சுருப்பானுங்க. இவனுங்க அந்த ரங்கத்தில் 1000 பாவம் செஞ்சாலும் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவானுங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ இயேசு ராஜா என்ன பண்ணார்னா உள்ள கூப்பிட்டது. ஏன்னா அவர் என் பிதாவினால் வரக்கூடிய மகிமை இல்லாமல் ஒரு மனுஷனால் வரக்கூடிய மகிமையை நான் ஒருபோதும் விரும்புவது இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் வெறுத்தவர். அப்போ பரிசேயன் உள்ள கூப்பிட்டதும் சர்ன்னு காலில் இருக்கிற செருப்பை இவரே கழட்டிருக்கலாம். ஆமேனா? காலெல்லாம் கழுவாமலே, என்ன அவர் அலைஞ்சி திரிஞ்சு ஊராக சுற்றி திரிஞ்சு அங்கே போகிற இடத்துல டஸ்ட்டு நல்லா மண் புழுதியிலெல்லாம், இன்றைக்கெல்லாம் தார் ரோடு எல்லாம் இருக்குது. அந்த நாட்கள்லாம் என்ன தார் இருந்திருக்கும் இல்லையா? கல்லுங்களை போட்டு ஒன்றோட ஒன்றா மண்ணை போட்டு நல்லா இறுக்கி அப்படி கொஞ்சம் உறுதிப்படுத்தி வச்சுருந்துருக்கலாம். அப்படிப்பட்ட மண் நிறைந்த, தூசு நிறைந்த, புழுதி நிறைந்த அந்த கிராமங்கள்லாம் சுற்றி திரிந்து அப்படியே கால் இப்போ அழுக்கோட செருப்பை எல்லாம் வெளியே கழட்டி வச்சுட்டு இவரே அந்த செருப்பு ஒரு ஓரமாக கழட்டி வச்சுட்டு உள்ளே போயிட்டு அவர் படுத்து நிற்கிறாரு இல்லையா? அந்த பெட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த நாட்கள்லாம் அதையாவது கொடுத்தானா இல்லையா தெரில. இவன் பக்கா நாடகம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவ நாடகம் நடித்து இவர்கிட்ட போனால் ஏதோ நமக்கு ஏதோ கிடைக்கும், நான் நல்லா பெருமையாக இருக்கலாம். எத்தனை சொல்ல புரிஞ்சுது? அவர் வந்த நோக்கமே உனக்குள் அன்பு உண்டாக வேண்டும். இந்த அன்பு நீ கிறிஸ்துவோடு கூட மரித்தால் மட்டுமே உனக்குள் பிறக்கிற அன்பு இது. இந்த ஸ்திரீ வருகிறாள், வந்து இயேசுவின் பாதத்தருகே பின்னாடி நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அவள் இருதயம் உடைந்தது அவருடைய பிரசன்னத்தினாலே. எப்படி அவளால் அழ முடிஞ்சது? இன்னும் அவள் என்ன பண்ணலைன்னா, ஆண்டவருக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு காரியத்தை அவள் சிந்தனை வைத்து கொண்டாள். போஜனம் பண்ணுதல் என்பது சமாதானம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட சமாதானமா இருப்பான். நல்லா கவனிங்க, நான் ஒரு பாவியான ஸ்திரீ, நான் ஒரு விபச்சாரி, இந்த ஊரே அறியும். ஆனால் என்னை சிருஷ்டித்தவர், என்னை படைத்தவர், நான் இதே பாவத்தோடு மரிப்பதை அவர் விரும்பவில்லை. என்னை மீட்கிறதற்காக அவர் இந்த உலகத்தில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற தியாலஜி, இறையியல் கோட்பாடு என்கின்ற சத்தியத்தை அவள் பூரணமாய் உள்ளே அறிந்திருந்து, நான் அவருக்கு போஜனம் கொடுத்தே ஆகணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவள் என்ன நினைத்தால், நான் அவருக்கு போஜனம் கொடுத்தே ஆகணும், அவருக்கு நான் விருந்து வச்சே ஆகணும். ஆனால் இப்போ நான் அவரை கூப்பிட்டேன்னா, அவரே என் வீட்டுக்கு வந்தாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்காது, எல்லாரும் என் வீட்டுக்குள்ள வரமாட்டான். ஆனால் எல்லாரும் அதிசயத்தக்க விதமாய் அவருக்கு நான் ஒரு விருந்து செய்ய வேண்டும். அவர் என் ரட்சகர், அவரை நினைச்சாலே என் உள்ளமெல்லாம் உடையுது. அவர் பிரசன்னம், அவர் சமூகம் என் பாவத்தையில என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நான் புது சிருஷ்டியாக மாறும்படியாய் என்னை உருவாக்க என் கர்த்தரால் மாத்திரமே ஆகும் என்பதை அவள் நன்கு அறிந்தவளாய் அவரின் பாதத்தருகே பின்னாடி ஓடி வந்து அவளுடைய கண்ணீரினாலே, கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த நெருக்கம், அந்த அக்கினி ஜுவாலை இந்த பாவிக்குள்ள, நீ எத்தனை பாவம் வேணா செஞ்சிருக்கலாம், அந்த ரங்கத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எவ்வளவு பாவம் வேணா செஞ்சிருக்கலாம். ஆனால் என் தேவனை நான் நேசிக்கிறேன், என் தேவ சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன், அவர் சமூகத்துக்குள்ளே
அவருக்குள்ளே நான் போக வேண்டும், அவருடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும் என்கின்ற அந்த அன்பின் அக்கினி ஜுவாலை, அந்த அக்கினி தழல் சூழ்நிலை எல்லாம் உடைச்சிடும். நீ பரிசேயனா இரு, உன்னுடைய சமூகத்தில் பெரிய பெரிய ஆட்களை யாருன்னா கூட்டின்னு வா, நீ என்னை கல்லடிச்சு சாகடிச்சாலும் பரவாயில்லை, அவர் சமூகத்தில் நான் விடுவேன். ஆனால் அதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன், அவருக்கு ஒரு போஜனத்தை, அவருக்கு ஒரு பந்தியை நான் கொடுத்து அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற உறுதி அவளுக்குள் எப்படி வந்தது? கிறிஸ்துவின் அன்பு. என்ன நான் நினைக்கிறேன், இந்த அம்மா இதுக்கு முன்னாடி இயேசுராஜாவை பார்த்தாங்களோ இல்லையோ என்னவோ தெரியல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறாங்க இவர் அன்பே உருவானவர். ஒருவேளை அவர் செஞ்ச நன்மைகளை எல்லாம் நினைச்சு இந்த அம்மாவுக்குள்ள ஒருவேளை எனக்கு ஒரு நன்மை நடந்துராதா, என் வாழ்க்கை மாறாதா, அசுத்தமாய் அலங்கோலமாய் அவமதிக்கப்பட்டு உளையான சேற்றில் கிடக்கிற என்னை என் கர்த்தர் தூக்கிவிட மாட்டாரா என்கின்ற ஏக்கம் இவளுக்குள்ளே பல நாள் இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அவருடைய வருகை அந்த கிராமத்தில் வந்ததை அவள் அறிந்தாள். எப்படி அவளுக்கு போச்சு? யாரும் போய் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட்டம் தான் அவர் படி போய் நிற்கிறாங்க இல்லையா அன்னைக்கு இருந்த ஸ்டேஜில். ஆனால் இவள் அறிகிறாள், நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேனே, என் வாழ்க்கை மாறாதா என்று சொல்லி. நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? நல்லா கவனிங்க. இப்போ நேராக போறா, அவருடைய இருதயம் உடைகிறது. ஏனென்றால் கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் மரித்தே ஆக வேண்டும். அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. அவருடைய மரணத்தில் மாத்திரமே எல்லாவற்றையும் மீட்க முடியும். கிறிஸ்து மரிக்க வேண்டும், என் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை உடையவள் தான் இந்த ஸ்திரீ. எல்லாம் கவனிங்க. யூத கல்ச்சர், யூத கலாச்சாரம் முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவன் சாப்பிட்றதுக்கு, அவன் தூங்குறதுக்கு, அவன் எழுந்திருக்கிறதுக்கு, அவன் பிள்ளையை வளர்க்குறதுக்கு எல்லாவற்றுமே யூத கல்ச்சரில் முழுக்க முழுக்க கிறிஸ்துவை பேஸ் பண்ணியும் கிறிஸ்துவின் மனவாட்டியை பேஸ் பண்ணியும் தான் அவங்க கல்ச்சரே கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து சமாதானமாக ஒரு மனுஷனை விருந்துக்கு அழைச்சி அவங்களோட சமாதானமாக இருக்கணும்னு இந்த சமாதான கொள்கையே எதை பேஸ் பண்ண? கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதலை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு மனுஷனை, ஒரு உயர்ந்த கணம் பொருந்தின மனுஷனை சமாதானமாய் விருந்துக்கு அழைக்கிற கல்ச்சரை எப்படி கொடுக்கப்படும்? அப்படி தான் கொடுக்கப்பட்டது. எப்படி இவங்க வந்து ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணுவாங்கன்னா, ஒரு மனுஷன் செத்து போயிட்டானாக்கா முதல்ல எண்ணெயை ஊற்றி, ஒலிவ எண்ணெயை ஊற்றி முதல்ல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துருவாங்க. அதில் சொல்ல போனாக்கா நல்லா கவனிங்க, அந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்பதாக என்ன செய்யணும்னா, இந்த வெள்ளைப்போளம் இருக்கு இல்லையா, வெள்ளைப்போளம் என்பது அது கண்ணீரை போல ட்ராப்பாக வரும். அது வந்து முழுக்க முழுக்க பயங்கர கசப்பு. அந்த வெள்ளைப்போளத்தை ஊற்றி என்ன பண்ணுவோம், இந்த ஒலிவ எண்ணெய்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெள்ளைப்போளம், அப்புறம் கரியப்போளம், அப்புறம் கந்தவர்க்கங்கள்லாம் உடம்புல போட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே சுற்றி அவங்க என்ன பண்ண அடக்கம் பண்ணிடுவாங்க. இதே சேம் மெத்தடு தான் ஒரு உயர்ந்த கணம் புரிந்தின மனுஷனை இவங்க என்ன செய்யணும்னாக்கா அவங்கள மகிமைப்படுத்தி அவங்கள வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு விருந்து கொடுக்குற சம்பவமும் சேம். ஆனால் தேவன் இந்த கலாச்சாரத்தை யூதர்களுக்கு கொடுத்திருந்தாலும், இது மேசியாவை பற்றின வெளிச்சம் என்பதை மற்றவர்களெல்லாம் மறந்திருந்தாலும், இவளோ தெளிவாக அந்த சம்பவத்தை நல்லா புரிந்து கொண்டாள். என் கர்த்தர் எனக்காக மரித்தாக வேண்டும். அதனால மரித்த ஒரு பிரேதத்திற்கு எப்படி வெள்ளைப்போளத்தையும் ஒலிவ எண்ணெயும், அந்த வெள்ளைப்போளம் என்பது கசப்பு, அது கண்ணீர், டியர்ஸ், அதை பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக அந்த வெள்ளைப்போளம் அந்த செடியிலிருந்து வெடியும். அதுபோல தம்முடைய கண்ணீரினாலே கசப்பான என் வாழ்க்கையை மதுரமாக்க வந்த என் கர்த்தராகிய என் இயேசு ராஜாவே, நீரே எனக்காக மரிக்கிற தேவ குமாரன், தேவன் ஆவியா இருக்கிறார். நான் மரிக்க வேண்டும், நான் பாவியா இருக்கிறேன். அதனால நீர் எனக்காக மரிக்க போகிற என் இரட்சகர் என்பதை அவள் அறிந்தவளாக தன் கண்ணீரினாலே அவர் பாதத்தை நனைத்தாள். ஆமெனா? அப்படியே அடக்கம் பண்றா.
இவளுக்கு மாத்திரம்தான் இவர் தேவகுமாரன், இவர் சாக வேண்டும் என்கின்ற வெளிச்சம் இவளுக்கு மாத்திரமே கிடைத்தது. இவளுடைய இருதயம் அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டிருந்தாள். கிறிஸ்துவின் அன்பினாலே, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் இந்த அளவுக்கு அறிவிக்கெட்டாத இந்த அன்பை அவள் உணர்ந்து கொண்டாள். அவள் அவருடைய பாதத்தில் கண்ணீர்னால நினைத்தாள். நான் நினைக்கிறேன் அவர் காலெல்லாம் புழுதி, இவள் கண்ணீர் பட்டதை சேரா இருந்திருக்கும் போல் இருக்கு, சேரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஒரு வஸ்திரத்தை கொண்டு துண்டை கொண்டு துடைக்கணும். இப்போ அவருடைய அந்த அந்த முழு சரீரத்தையும் அடக்கம் பண்ணப்படும் போது துணியினாலே சுற்ற வேண்டும். அதற்கு ஒப்பனையாக தன்னுடைய தலைமயிரை எடுத்து, நான் நினைக்கிறேன் எல்லாரையும் ஈர்க்கிறதுக்காக இவ கண்ணுக்கு மை வச்சிருந்திருப்பா இல்லையா? ஒரு வேசி அல்லவா, ஒரு வேசி கண்ணுக்கு மை வச்சிருந்திருக்கலாம். துணியெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர ஆடம்பரமாக போட்டிருக்கலாம். யூதர்கள் முடியை யூத கலாச்சாரத்தில் பெண்கள் முடியை எப்பவுமே மூடி இருப்பாங்க. வீட்டில் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் முடியை திறந்து விடுவாங்க. மீதி நேரத்திலாம் பார்த்தோன்னா ஒரு துணியை போட்டு நல்லா சுற்றி அதை அப்படியே ஒரு கொண்டை மாதிரி போட்டு, கொண்டை கட்டுறதை கூட எப்படி கட்டுவாங்கன்னா அந்த முடியோடு சேர்த்து தான் என்ன செய்வாங்கன்னா கொண்டை கட்டி பின்னாடி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நான் நேர்லேயே பார்த்துருக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. அவ்வளவு சீக்கிரம் முடியை எல்லார் இடத்துலையும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா முடி பெண்களுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு முன்பதாக எனக்கு ஒரு மகிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு முடியை மறைச்சிடுவாங்க. ஆனால் இவள் அப்படி அல்ல. இவளுடைய தொழிலே இந்த முடியில தான் இருக்குது, இந்த கண்ணுலையும் முடியில தான் இருக்குது. கண்ணுக்கு நல்லா மைய வச்சு எல்லாரையும் கவர் பண்ணி இந்த முடியினாலே இந்த கூந்தலினாலே நல்லா பயங்கரமாக சிங்காரித்து, ஏன்னா அது ஒரு எசபேலின் ஆவி இல்லையா? எசபேல் என்பது விபச்சாரி. அவள் கண்ணுக்கு மையிட்டு கொண்டு கூந்தலை சிங்காரித்து கொண்டு மேலே எட்டி பார்த்தாள். எகு சொல்றான், தள்ளுறா அவளை கீழன்னு. ஆக இது ஒரு வேசித்தன ஆவியது. ஆனால் இவளுக்குள்ள அந்த கண்களினாலே மை வைத்து கொண்டு எல்லாரையும் கவர்ந்திழுத்து அவளுக்குள்ள இருதயம் உடைக்கப்பட்டு கிறிஸ்துவின் அன்பு நெருக்கப்பட்டு அக்னியும் அக்னி ஜுவாலையும் அக்னி தளமாய் கிறிஸ்துவின் அன்பு தேவகுமாரன் எனக்காக சிலுவையில் மரிக்க வேண்டும், நான் வாழ்க்கை பெற வேண்டுமேயானால் தேவகுமாரன் சிலுவையில் மரித்தே ஆக வேண்டும், அவருடைய அன்பு என்னை நெருக்குகிறது என்பதை உணர்ந்தவளாய் தன் தலைமயிரினாலே எத்தனையோ ஆண்களை அந்த தலைமயிரினாலே அவள் கவர்ந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை கொடுக்கிற என் கர்த்தர் அவரை நான் அடக்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன் தலைமயிரினாலே அவருடைய பாதத்தை, அந்த அழுக்காயிருந்த அந்த தூசியாயிருந்த அந்த பாதத்தை அவள் என்ன செய்கிறாள்? தன் தலைமயிரினாலே துடைத்து ஓயாமல் முத்தமிட்டால் அந்த பாதத்தை. கரங்களை ஆமென் சொல்லாமா? எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு கரத்தாங்க மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்குகிற பாதம் அல்லவா? என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்ட பாதம் அல்லவா? இந்த பாதத்திலே ஆணிகள் கடாவப்பட வேண்டும், நான் மீட்கப்பட வேண்டுமே ஆனால், என் பாவங்கள்லாம் மீட்கப்பட வேண்டுமே ஆனால் இந்த பாதம் மரத்திலே தூக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அவள் அந்த பாதத்தை முத்தமிட்டாள். அவள் எத்தனை பேரை முத்தமிட்டாளோ? அன்பாய் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் கிறிஸ்துவினுடைய அன்பு, அவர் தேவகுமாரன், தேவாதி தேவன், என் மரணத்தை சுமந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார் என்கின்ற அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமே ஆனால் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து வாழ்க்கை பெறுவதற்கு தேவன் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவள் முத்தமிட்டாள், ஓயாமல் முத்தமிட்டாள். ஆமென். ஆனால் இவனோ இயேசு ராஜாவை பக்காவா பிளான் பண்ணி அசிங்கப்படுத்தினவன். இவன் தான் பயங்கரமாக கேவலப்படுத்தியிருக்கிறான். எப்படி? வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிய தண்ணீர் தரல, காலை துடைக்கல, முத்தமிடலை, பந்தி இருக்க செய்யும் போது அவர் தலையில் எண்ணெயும் பூசவில்லை. அப்படியே அவர் அந்த அளவுக்கு கேவலப்படுத்த, முழுக்க முழுக்க அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக மட்டுமே அவன் வந்தான். ஆனால் இவளோ தன்னுடைய கிறிஸ்துவின் அன்பு தன்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்டவளாய் அவர் சமூகத்தில் பரிமள தைலத்தை எடுத்து அதை உடைத்து அவர் பாதத்திலே அவள் பூசினாள். அது அவர் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மகிமைக்கு எத்தனம், ஜீவ வாசனை. நான் ஜீவனை பெறும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது வெள்ளை போலம் கரிய போலத்தை எடுத்து நல்லா பூசி அவரை அடக்கம் பண்ணினார்களே, அதே போல ஜீவ வாசனையாக அந்த பரிமள தைலத்தை எடுத்து
அவர் பாதத்திலே பூசி அவரை மகிமைப்படுத்தி அப்படியே வெயிட் பண்ணுறா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அவர் பாதத்தில் பரிமள தைலத்தை பூசிவிட்டு இந்த அர்த்தம் ஏதோ விருந்தாளியே விருந்துபடுத்தி மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வோடு அந்த யூத கலாச்சாரம் இருந்திருந்தாலும் முழுக்க இது மேசியாவின் மரணம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் எனக்காக மரிக்க வேண்டும் என்கின்ற இந்த மரணம் தேவனுடைய குமாரனுடைய சித்தம் என்னவென்றால், அவருடைய மெய்யான போஜனம் என்னவென்றால், என் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து அவர் கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவருடைய கிரியை என்ன? ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். அவர் மரணத்தை டேஸ்ட் பண்ணணும். இவள் சொல்லிட்டா, என் கர்த்தருக்கு நான் ஒரு விருந்து வைக்க போகிறேன், அவர் என் மரணத்தை அவர் சாப்பிட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? இந்த பரிசேயன் இன்றைக்கு விருந்து வைத்திருக்கலாம், ஆனால் என் கர்த்தருக்கு நான் விருந்து வைக்கிறேன். இந்த விருந்தாளிகளை அழைத்து அவர்களை மகிமைப்படுத்துகிற நோக்கமே என்னவென்று சொன்னால், விருந்து சமாதானம். என் தேவனோடு நான் சமாதானம் பெற வேண்டுமே, ஆனால் என் கர்த்தருக்கு நான் விருந்து வைக்க போகிறேன். என் மரணத்தை அவர் ருசிக்க வேண்டும், அவர் டேஸ்ட் பண்ண வேண்டும், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும். பாதத்தை பரிமள தைலத்தை பூசி பற்றி கொண்டு நிற்கிறாள். ராஜா நீர் என்ன சொல்லுகிறீர்? ராஜா நீர் என்ன சொல்லுகிறீர்? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பாதத்தை பற்றி கொண்டவளாய், ஆண்டவரே என் வாழ்க்கை பாவத்திலேயே பாவ சேற்றிலே உழன்றிருந்தது, என்னால் உமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நல்லா கவனிங்க, அவளுக்கு உண்டாயிருந்த ஒரு பயங்கரமே என்னன்னா, அந்த பரிமள தைலம். அந்த பரிமள தைலத்தை மேலே பூசிக்கின்னு நல்லா அவள் வாசனையா போனதான் அவள் பழப்பு நடக்கும் நல்லா. ஆமெனா? எனக்கு எதுவும் இல்லை, உம்முடைய ஜீவ வாசனை. நீர் என்ன சொல்லுகிறீர்? பாதத்தை பற்றி கொண்டு பரிமள தைலத்தை பூசிக்கொண்டு தனக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பொக்கிஷம் தான் அந்த பரிமள தைலம். அவள் அதை பூசிக்கின்னு வெளியே நடந்தா தான் வாசனையில எல்லாம் வருமா, எல்லாவற்றையும் பாதத்தில் கொடுத்து விட்டு. ஆமெனா? நல்லா கவனிக்கணும். அவள் இப்போ நிற்கிறாள். நல்லா கவனிங்க. இப்போ எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். அதில் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ளும்படியா அந்த சம்பவத்தை மாத்திரம் வாசி. 36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்து நல்லா கவனிக்கணும், பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே. நல்லா கவனிக்கணும், ஒரு பரணியில பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஓடி வருகிறாள். அவருக்கு நான் விருந்து செய்வேன், என் கர்த்தருக்கு நான் விருந்து செய்தே ஆக வேண்டும். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு ஒப்பனை. அவருடைய பாதங்களில் தன் கண்ணீரினால் நனைத்து அந்த பாதத்தை தன் தண்ணீரினாலே நனைக்கிறதுக்கு ஒப்பனை. தன் தலைமறினால் துடைத்து தன் தலைமறினாலே துடைக்கிறது என்பது அவர் அடக்கமுள்ள ஒப்பனை. அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தல் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உறவை காண்பிக்கிறது. யாக்கோபு தூர தேசத்துக்கு கடந்து போகிறார். பதானாராம கிட்ட போகும்போது இதை லாபானை குறித்து சொல்லும்போது, ஆமா அதை வருது பாரு, லாபானுடைய மந்தை தான், அது லாபானுடைய பெண் தான் சொன்னதும் லாபானுடைய அந்த மந்தைக்கு தண்ணீர் காட்டி விட்டு ராகேலை முத்தம் செய்தார். முத்தம் செய்து விட்டு நான் உன்னுடைய தகப்பனுடைய சகோதரியின் மகன் என்று சொல்லி உறவை வெளிப்படுத்துகிறார். முத்தமிடுதல் என்பது உறவை பலப்படுத்துவது. அடுத்தது அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால், எண்ணெயினால் அபிஷேகம் செய்தல் என்பது என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த தலையில இந்த பரிமள தைலத்தை எண்ணெயை பூசுதல் என்பது சத்துருவே இல்லை, உனக்காக நான் இருக்கிறேன் என்று உறவை அங்கீகாரம் செய்வது, ஜீவ வாசனையை வீசுவது. இவைகளில் ஒன்றிலுமே எழுத்தின்படி இது யூத கலாச்சாரத்தில் விருந்தாளிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருந்தாலும், இது முழுக்க தேவகுமாரன் எனக்காக மரிக்க வேண்டும் என்கின்ற ரகசியம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு ஏவப்பட்டவளாய் இந்த பாவியான ஸ்திரீ இருந்தாள்.
ஆனால் சீமோன் என்ன சொல்லுகிறான்? தொடர்ந்து வாசிக்கலாம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஐயோ, இவரை கூப்பிட்டதே ரொம்ப வேஸ்டா போச்சு. இவ்வளவு பெரிய மிஞ்சின நீதிமான்கள், இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு நினைச்சேன். தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டவர், தேவனை துதிக்கிறவர். அப்படியானால் இவள் ஒரு பாவியாச்சே, இவள் ஒரு வேசியாச்சே, அவள் போய் இவரை தொடுகிறாளே, இவர் அறிந்திருந்து தள்ளி விட்டுருக்கணும் இல்லையா? அது உலகம். ஆனால் உன்னதர் உன்னை அணைக்கிறவர். ஆமேன் சொல்லாமா? ஆமேன் சொல்லுவாமா? இப்போ சொல்கிறேன், இந்த ராத்திரி வேளையில் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், அந்த ரங்கத்தில் நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமாரன், அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் இன்றைக்கு இந்த வினாடி இந்த ராத்திரி போல உங்கள் அத்தனை பாவங்களையும் மன்னிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். கரங்களை ஆமென் சொல்லுவோமா? இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவனில் எவன் அவனிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருப்பான்? சொல்லும். இதான் முக்கியம். நான் சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தங்கிட்ட 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்த 500 வெள்ளிக்காசு, ஒருத்த 50 வெள்ளிக்காசு. இங்கே டினாரியோன் அப்படின்ற வார்த்தைங்க பயன்படுத்த, அது வந்து 10 கழுதைக்கு சமானம். ஒன் டே வேஜஸ், ஒரு நாள் சம்பளம் அது. ஆக 500 வெள்ளிக்காசு 50 வெள்ளிக்காசு 2 பேருக்குமே கடனை கொடுக்க நிர்வாகம் இல்லை. கடன் கொடுத்தவன் 2 பேருக்குமே மன்னித்து விட்டான். 2 பேர்ல யாருப்பா அதிக அன்பு? நாம் எல்லாரும் கடன்பட்டவர்கள் தேவனுக்கு. இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் தேவன். ஆமென் சொல்லாமா? இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் தேவன். அவருக்கு நாம் பிரதிபலனாக நீதியை சமர்ப்பிக்க வேண்டும், நீதியை காண்பிக்க வேண்டும். அன்புள்ளவன் தான் நீதி செய்ய முடியும். அன்பு என்பது எடுத்து கொடுப்பது, நீதி என்பது கொடுத்து நிறைவேற்றுவது. தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றுமில்லை. ஆனால் இன்றைக்கு சுயநலத்தில் நாம் எனக்கு என்கின்ற அந்த ஒரு பேய் குணத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் கேட்கிறாரு, 2 பேருக்குமே கடனை மன்னிக்க நிர்வாகம் இல்லை. 2 பேருக்குமே மன்னித்து விட்டார். 2 பேர்ல யாருப்பா அன்பா இருப்பாங்க? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று இருக்கரம் கூப்பி கர்த்தரை நோக்கி அபயமிட்டவர் தான் பரிசுத்த பவுல். ஆண்டவரே, நான் 500 வெள்ளிக்காசை கடன்பட்டவன். இந்த வாழ்க்கையில் என்கிட்ட ஒரு நீதி இல்லை. எத்தனை பேர் நீ உணர முடியும்? ஆமேனா? அப்படியானால் நீ அதிகமாய் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டுமே. இந்த பூமியில என் கால் நடமாடினதே தேவனுக்கு விரோதமாய் சுயநீதியிலே அக்கிரமத்தில் நடமாடினேன். அவர் பாதங்கள் மரத்தில் தூக்கப்பட்டதே. ஏன் அவர் தூக்கப்பட வேண்டும்? நான் நியாயப்பிரமாண சுயநீதியிலே வாழ்ந்தவன். அவர் பாதம் தூக்கப்பட வேண்டும் மரத்திலே. அப்படியானால் கர்த்தர் கேட்கிறார், 2 பேர்ல யாருப்பா ரொம்ப அன்பா இருப்பாங்க? அதிகமாக யாருக்கு மன்னித்தீரோ அவன் தான் அதிகமாக அன்பா இருப்பான். இப்போ சொல்ற வாசிங்க பார்க்கலாம், நல்லா கவனிங்க. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி, எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஸ்திரீனிடமாய் திரும்பி இப்பொழுது பரிமள தைலத்தை அவர் பாதத்திலே பூசிவிட்டு பாதத்தை பற்றி கொண்டு நிற்கிறாள். ராஜா, நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? நான் ஒரு பாவி. இதே பாவத்தோடு இருப்பேனே ஆனால் என் பரிசுத்தரை என் தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் தரிசிக்க முடியாது. இப்போது பாதத்தை பற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என் மரணத்தை நீர் ருசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் வைக்கிற இந்த விருந்து, நான் கொடுக்கிற விருந்து, என் மரணத்தை நீர் ருசிக்க வேண்டும். எடுத்து 2 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 32 வாசிக்கும் போது,
யோவான் சுவிசேஷம் 4:32. அதற்கு அவர், நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். கரங்களை உயர்த்தி, எனக்கு ஒரு போஜனம் இருக்கு. நான் ஒரு விருந்து சாலையில விருந்து சாப்பிட வேண்டும். அந்த விருந்து என்னவென்றால், என்னை அனுப்பின என் பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளோ பாவம் செய்து பாவியாயிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை நான் ருசி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு, கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இந்த பாவியான ஸ்திரீ கிறிஸ்துவின் அன்பினாலே நெருக்கப்பட்டு ஏவப்பட்டு, நீர் தேவ குமாரன், என் பாவங்களை ருசிப்பதற்காக, என் பாவங்களை நீ டேஸ்ட் பண்ணுவதற்காக வந்திருக்கிறீர். நான் ஒரு பந்தியை உமக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். என் நேசர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் படர்ந்த அவருடைய கொடி நேசமே. என் நேசர் என்னை விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். இப்பொழுது அவள் ஓடி வருகிறாள். என் நேசருக்கு நான் விருந்து வைக்க வேண்டும். என் பாவத்தை அவர் மன்னித்தே ஆக வேண்டும். எனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தே ஆக வேண்டும். என் நேசருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திய ஆக வேண்டும். சிலுவையிலே சத்துருவின் தலையை நசுக்கி அவர் மரணத்தை சாப்பிட வேண்டும். யூத கலாச்சாரத்தில் இந்த சடங்குகள் எல்லாம் மேசியாவும் அவருடைய மணவாட்டி சபையை பற்றினது எல்லா கல்ச்சரும் இருக்கும். இதெல்லாம் மற்றவெல்லாம் சடங்காச்சாரமாக பின்பற்றுகிறான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு யாரை நெருக்கி ஏவினதோ, எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். இப்போது அவர் பாதத்தை பற்றி கொண்டு நிற்கிறாள். என் மரணத்தை நீ ருசி பார்ப்பீரா? ஆமென், ஆமென். நான் மரணம், நான் அந்தகாரம், என் தேவனை அறியவில்லை. ஆனால் நீர் தேவகுமாரன், நீர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நீர் தேவாதி தேவன். நீர் வந்ததே என் மரணத்தை நீர் ருசி பார்ப்பதற்காக. அதனால் தான் கண்ணீரினால் உன் பாதத்தை கழுவினேன், என் தலைமயிரினால் உம்முடைய பாதத்தை துடைத்தேன். நான் ஓயாமல் முத்தமிட்டு என் உறவை நான் புதுப்பித்துக் கொண்டேன். நீரே என் உறவு, என்னை சிருஷ்டித்தவர் நீரே. பரிமள தைலம் பூசி உம்மை நான் அடக்கம் செய்து விட்டேன். ஆமேனா? நீர் எனக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். அவர் பாதத்தை பற்றி கொண்டு நிற்கிறார். நல்லா கவனிங்க, இந்த சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஸ்திரியை நோக்கி, சீமோனை பார்த்து, நல்லா கவனி, சீமோனே ஸ்திரியை நோக்கி, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அது என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? யாரை பார்த்தாலும் கண்ணீரோடு நிற்கிற பாத்தியா? உன் கண்ணு கலங்கிருக்கும் பாத்தியா? என் சகோதரனுக்காக என் கர்த்தர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரே. ஆமென். என் ராஜாதி ராஜா என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரே. அவர் விருந்து சாலைக்கு வந்திருக்கிறாரே. அந்த ஒரு எண்ணம் வருது பாத்தியா? அவதான் மனவாட்டி. என் கர்த்தர் ஒவ்வொருக்காக விருந்தை ருசி பார்த்தார். அவர் விருந்துக்கு வந்தார். இப்ப திரும்பி சொல்றாரு. அந்த சிச்சுவேஷன் தான் ரொம்ப முக்கியம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் திருப்பி இங்க மறுபடியும் அந்த இடத்துல மறுபடியும் 44 வாசிப்பாங்க. நல்லா கவனிங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இவள் தாங்க முடிஞ்சு போய், இதாங்க அவள் வைத்த விருந்து. அவள் வைத்த விருந்து. இவர் தேவகுமாரன், இவர் சர்வத்துக்கும் மேலான தேவன், இவர் தேவாதி தேவன். இவருக்கு நான் ஒரு விருந்து வைக்கிறேன். என் மரணத்தை அவர் சாப்பிடணும். ஆமென்.
சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இந்த இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து. இதாங்க அந்த அக்கினி ஜுவாலை, அன்பின் கிறிஸ்துவின் அன்பின் அக்கினி ஜுவாலை அவள் இருதயத்தை உடைத்தது. அவள் ஆத்துமாவில் ஒரு அனல் கொண்டது. அவள் ஜீவனிலே இவர் ஜீவன் கலந்து விட்டது. கண்ணீர் தான் இந்த உலகத்தில் நீ இரத்த சாட்சியாய் மரிக்கிற மரணத்தை விட நீ கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகள் அல்லவா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தமக்குள்ளே பரிதபித்து உள்ளம் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, தேவன் தாமே அவளுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி ஒரு மரணம் இல்லை, இனி ஒரு அலறல் இல்லை, இனி ஒரு வருத்தம் இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்தும் விஷயத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு அலறி மகிமை தேவனுக்கல்லவா, மகிமை தேவனுக்கல்லவா, ராஜ்யம் தேவனுக்கல்லவா என்று சொல்லி கண்ணீரோடு அழுதவர்கள். உன் கண்ணீருக்கு பலனுண்டு, அது உன் ரத்தத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. கண்ணீரினால் அதுதான் அன்பின் பூரணம். இவ்வளோ கண்ணீரில் என் கால்களை நனைத்து தன் தலைமறினால் அவைகளை துடைத்தாள். ஆமென் சொல்லுங்க. தன் தலைமறினாலே அவரை துடைத்தது என்பது உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினால், அவரை அடக்கம் பண்ணப்படுகிற வஸ்திரத்தை யூத கலாச்சாரத்தில் தான் லாசருவை உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் துணினால் சுற்றப்பட்டிருந்தது, கட்டவிழ்த்து விடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அடக்கம் பண்ணப்படுதல் தான் இந்த தலைமுடி. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஆண்டவரை எத்தனையோ பேரை மயக்குவதற்காக இந்த தலைமுடியை நான் விரிச்சு போட்டுக்கின்னு சுத்தனேன், என் கண்ணில் மையிட்டு கொண்டு சுத்தனேன். ஆண்டவரை விலையேறப்பட்ட இந்த பரிமளத்தின் உடலிலே பூசிக்கொண்டு தாறுமாறாய் கேவலமாய் வாழ்ந்தேன். ஆனால் என்னை மீட்க வந்த என் கர்த்தர் விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்திலே கொடுக்கிறாள். அதையும் சொல்லுகிறார், வாசிக்க, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து. முத்தமிடுதல் என்பது உறவை புதுப்பிக்கிறதை காண்பிக்கிறது, உறவை ஊக்கப்படுத்தை காண்பது. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அவர் பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டால் நீரே என் உறவு, நீரே என் பந்தம், உமக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். இது அனாதி உறவு. ஆமென். அடுத்தது, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினால். இவர் ஜெய கிறிஸ்து இயேசு. ஜீவ வாசனை இவருக்குள்ளே வீசுகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் ஜெயத்தை காண்பிக்கிற ஒரு மகிமைதான் தலையில எண்ணெயை ஊற்றுவது, அந்த பரிமள தைலத்தை பூசுவது. இவர் ஜெய கிறிஸ்து. அவர் மரணம், பாதாளம், சாவு எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் அவர் மூன்றாவது நாளே உயிரோடு எழுந்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற தேவகுமாரன். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்பதுதான் அவர் தலையில எண்ணெயை, அந்த பரிமள தைலத்தை அவர் பாதத்திலே ஊற்றினது. நீ என் தலைக்கு என்ன தரலடா, எனக்கு சத்துரு இருக்கிறான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கவனம். அவர் சத்துருவை ஜெயித்தவராய், ஜெயங்கொண்டவராய், அவர் கல்வாரி சிலுவிலே சாத்தான் தலையை உடைத்தவராய், தேவனுடைய குமாரனாய் என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவர். ஆமென். அப்படியானால் என் மரணத்தை, நான் தேவகுமாரன் என்பதை அவள் உணர்ந்தவளாய் என்னில் அன்பு கூர்ந்தாலே, என் மரணம் அவளுக்கு வேண்டும், என் மரணம் அவளுக்கு வேண்டும், அவள் மரணத்தை நான் ருசிக்க வேண்டும். எனக்கு ஒரு பந்தியை அவள் ஆயத்தப்படுத்தினாலே. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. என்ன அன்பு கூர்ந்தால்? நீர் ஆதியும் அந்தமும், நீர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு, நீர்தான் மரித்து எல்லாவற்றையும் மீட்க வேண்டும். சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோட காத்திருக்கிறது. இந்த சிருஷ்டியானது தன் சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் மீட்கிற மகிமையின் தேவனீர், என் பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்க வந்த என் ரட்சகர் நீர். ஆமென். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அவர் இந்த உலகத்தில் வந்த ஒரே நோக்கம், என்னில் நீ அன்பு கூறுவாயா, என்னில் நீ அன்பு கூறுவாயா, என் சிலுவை மரணத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா, உன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நீ பூர்ணமாக்கப்படுவாயா, நீ எந்த பாவத்தை செய்திருந்தாலும் பரவாயில்லை, என்னை நோக்கி கூப்பிடும் போது என் ரத்தத்தினாலே உன்னை கழுவி உன்னை தேவனுடைய புத்திரனாக தூக்கி நிறுத்துவேனே, என்னில் நீ அன்பு கூறுவாயா.
சிலுவை மரணத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஆமென். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய மரணம் உனக்குள்ளே நிகழ்ந்திருக்க வேண்டும். இவளை நெருக்கி ஏவினதான் தான் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அந்த சங்கத்துக்கு உள்ளே நுழைந்து இப்படிப்பட்ட மகிமையை கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆமென். என்னை அடக்கம் பண்ணினாலே, தேவகுமாரன் மரிக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை உணர்ந்திருந்தாலே. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்ன சொல்றாரு? நீ கொடுத்த விருந்த நான் சாப்பிட்டுட்டேமா? ஆமென். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். என் ரத்தம் சிந்தி உன் பாவத்தை நான் கழுவுவேன். கிறிஸ்து இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற ஒரு மாபெரும் விருந்தை வச்சுட்டு அப்படியே வாயிலிருந்து உன் பாவங்கள், அந்த பாவம் என்கின்ற காரியத்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு சொன்னார் பாருங்க. இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மனிதனும் கொடுக்காத மாபெரும் விருந்தை அவள் கொடுத்தாள். திருப்தியா சாப்பிட்டாரு. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு. மற்றவெல்லாம் வயிறு எரிஞ்சான். ஆமெனா? மற்றவனுக்கெல்லாம் வயிறு எரியுது. என்ன எரியுது? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? ஆமென். வாசிப்பாங்களாம். அப்போது கூட இவர் திருப்தியா சாப்பிட்டார். ஆமென். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எத்தனை பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் சகோதரனே, சகோதரியே, வெளியே சொல்ல முடியாது எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் எனக்காக தேவகுமாரன் சிலுவையிலே பலியானார் என்கின்ற அந்த ஒரு மகிமைக்குள்ள நீ பிரவேசிப்பையானால், இன்றைக்கு அவருக்கு ஒரு விருந்தை நீ ஆயத்த செய்வாயானால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமெனா? ஆனா கூட பந்தி இருந்தவங்களாம் வயிறு எரியுது. என்னத்துக்கு? சுயநீதி. அப்போது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 50வது வசனத்துல எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானம். நம்முடைய சமாதானத்தின் தேவன். ஆமெனா? சமாதானத்தோட போ. சுத்த இரு. கற்பனையின் பொருள் என்னவெனில், சமாதானத்தின் தேவனாகிய தேவாதி தேவனுடைய வார்த்தையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பே. இந்த அன்பு நீ சமாதானம். அப்போ உனக்காக சிலுவையில் நான் யாவையும் செய்து முடித்தேன். ஆமெனா? இவள் வைத்த அந்த விருந்து அவருக்கு மகா விருந்து. ஆமென் சொல்லுவோமா? அந்த விருந்தை சாப்பிட்றதுக்கு தான் அவர் வந்தார். மரணத்தை ஜெயிக்கத்தான் அவர் வந்தார். மரணத்தை ருசிக்கத்தான் அவர் வந்தார். சமாதானம். அப்போ சமாதானத்தின் தேவனை நீ தரிசிப்பாய். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. சமாதானத்தின் தேவன். ஆமென். சமாதானத்தோட போ. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன விசுவாசம்? நீர் தேவகுமாரன். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஆனால் நானோ பாவியா இருந்தேன். எனக்கு நான் பரிமள தைலம் பூசி என்னுடைய தலைமயிரை எல்லாம் நான் பயங்கரமா சிங்காரித்து என் கண்ணுக்கு மையிட்டு என்னை அந்த உலகத்தில் பாவியா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னை ரட்சிக்க வந்த என் ரட்சகர் நீர். நீர் தேவகுமாரன் நீர். நீர் சமாதானத்தின் தேவனுடைய குமாரன் நீர். உம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே அவர் சிலுவையிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்னுடைய மீறுதலின் நிமித்தம் நீர் காயப்பட்டீர். என்னுடைய அக்கிரமங்களின் நீர் நொறுக்கப்பட்டீர். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. சொல்லுங்க. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. சிலுவை மரணம் ஆக்கினை. சமாதானத்தின் தேவன் சமாதான காரணராகிய உம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்போ அவர் சொன்னார், நீ சமாதானத்தோட போ. நான் மரணத்தை நான் சாப்பிட்டேன். ஆமென். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம். கரங்களை உயர்த்தி அதாங்க சமாதானத்தோட போன்னு சொன்னாரு.
உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுவோமா? அந்த சமாதானம் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் பூரணமாய் கொடுக்கிறார். அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே அவள் செய்த அநேக பாவங்கள், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அவருடைய வருகையில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலுமாய் பூரணப்படுத்தி சமாதானத்தின் தேவனை நாம் சந்திக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவர்கள் அன்பு கூறுகிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? அவருடைய மரணம் எனக்கான, அவர் மரித்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தே ஆக வேண்டும். ஏன்? அவர் தேவகுமாரன். ஏன் அவர் மரிக்கணும்? மகிமையெல்லாம் என் தேவனுக்கே உரியது. அவரை அறியாமல் என்னை நான் மகிமைப்படுத்தி வாழ்ந்தேன். அந்த பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து என்னை மறுரூபப்படுத்த வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும். நான் அன்பு கூறுவேன். எனக்கான விலையேற பெற்றதை அவருக்கு கொடுப்பேன். அந்த பரிமள தைலம் விலையேற பெற்றது, அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. அதையே அவருடைய பாதத்தில் உடைத்து விட்டு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டால் எனக்கு எந்த பரிமள தைலமும் வேண்டாம். என் இயேசு ராஜாவின் அன்பு ஒன்று போதும். எத்தனை பேர் அன்பு கூற போகிறோம்? ஆமென் சொல்லாமா? எல்லாருமே முழங்கால் படியிட்டு, அன்பின் ஆண்டவரே நான் உம்மை அன்பு கூறுகிறேன் அப்பா.